கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு PHP ப்ராஜெக்ட் தான் வந்து பார்க்க போறோம். இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ல என்டர் ஆகலாம். நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில் வந்து ஸ்மார்ட் ஈவென்ட் ரெக்கமெண்டேஷன் இன்ஜின். இதுதான் நம்ம ப்ராஜெக்டோட டைட்டில். நம்மளோட அப்ஸ்ட்ராக்ட் பாத்தீங்க அப்படின்னா, இப்போ ஈவென்ட் புக் பண்றதுக்குலாம் நம்மளுக்கு கண்டிப்பா வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னா மேரேஜ் ஹால் வந்து நம்மளுக்கு தேவை, கரெக்டா? சோ அது தேவைங்கிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா டைரக்டா அங்க போயிட்டு தான் நம்ம புக் பண்ண வேண்டியதா இருக்கும். ஆனா இதெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு வெப்சைட் மூலியமாவே நம்ம அந்த ஃபுல் ஈவெண்ட்டையுமே நம்ம வந்து என்கேஜ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் ஈவெண்ட் மால் புக் பண்றதுல இருந்து நம்ம இன்விடேஷன் ப்ரொவைட் பண்றது வரை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த வெப்சைட்லயே வந்து நம்ம வந்து பண்ணிக்கலாம். சோ இது வந்து ரொம்ப உங்களுக்கு எஃபிஷியன்டா இருக்கும். இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா HTML, JavaScript, CSS, PHP, MySQL இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸுமே நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ உங்களுக்கு ரொம்பவே எஃபிஷியன்டா இருக்கும். அண்ட் இதுல வந்து இன்னொரு ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து QR கோட் ஸ்கேனிங்கோட நம்ம இன்விடேஷனுமே நம்ம வந்து இந்த வெப்சைட்ல இருந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இது ஓவரால் அப்ஸ்ட்ராக்ட். அண்ட் தென் எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரியே ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் வந்து ரொம்பவே வந்து லாங்கா போயிட்டே இருக்கும். அதாவது ஈவென்ட் மால் புக் பண்றதுல இருந்து அவங்களுக்கு இன்வைட் பண்ற வர நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்குது. சோ இதெல்லாம் நம்ம எப்படி பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா மேனுவலா தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல நம்ம வந்து எல்லாமே போன் கால் மூலியமா வாட்ஸ்அப் மூலியமா நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். சோ எக்ஸிஸ்டிங் சிஸ்டம்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம மேனுவலா ஃபாலோ பண்ணது தான் வரும். சரியா? அண்ட் தென் கமிங் டு ப்ரொபோசல் சிஸ்டம் பாத்தீங்க அப்படின்னா இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரியே இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு போர்ட்டல் மாதிரி இருக்கும். அதாவது ஒரு வெப்சைட் மாதிரி இருக்கும். இதுல வந்து உங்களுக்கு ரியல் டைமா புக் பண்றது, பேமெண்ட் பண்ணீங்கன்னா அதை ட்ராக் பண்றது, ஈவெண்ட்டுக்கு வந்து இன்விடேஷன் ப்ரொவைட் பண்றது, நம்ம வந்து இமெயில் மூலியமாவே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்விடேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் QR கோட்மே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். வித் சாட்பாட் அசிஸ்டன்ஸோட உங்களுக்கு இந்த வெப்சைட் வந்து இருக்கும். அதுலயுமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும், அதுல ஆன்சர்ஸ் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இல்லாத கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அதுவுமே சாட்பாட் மூலியமா நம்மளோட டீம் வந்து கான்டாக்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம வந்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம இந்த ப்ராஜெக்ட்ல வச்சிருக்கோம். ஸோ கமிங் டு த ஃப்ளோ சார்ட் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு மாடல் இருக்குது. ஒன்று வந்து ஆர்கனைசர், இன்னொன்று வந்து அட்மின். ஆர்கனைசர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ஈவென்ட் சர்வீசஸ் வியூ பண்றது, புக் ஈவெண்ட்ஸ், மேக் பேமெண்ட்ஸ் பண்றது, அண்ட் தென் இன்விடேஷன் ரிசீவ் பண்றது, நெக்ஸ்ட் ரெக்கமெண்டட் ஈவெண்ட்ஸ் அதை வியூ பண்றது, அண்ட் தென் சாட்பாட் அசிஸ்டன்ஸ், அண்ட் தென் சப்மிட் ஃபீட்பேக். இந்த மாதிரி இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இதே இது அட்மின் போர்ட்டல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈவெண்ட்டை மேனேஜ் பண்றது, அண்ட் தென் ஆர்டர்ஸை வியூ பண்றது, டெலிட் ஆர்டர்ஸ், அப்புறம் மேனேஜ் ஃபீட்பேக். இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு அட்மின் போர்ட்டல்ல வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ வாங்க நம்ம ப்ராஜெக்ட்ல டெமோக்குள்ள என்டர் ஆகலாம். இதான் வந்து நம்ம ப்ராஜெக்டோட இன்டர்ஃபேஸ், அதாவது நம்ம வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழேயே சாட் பாட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் நீங்க வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடா இருக்கிற ஆன்சர்ஸ் வரும். சப்போஸ் இதுல இல்லாத கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து ஹவு டு கான்டாக்ட் சப்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எங்க டீம் மூலியமா, அதாவது இந்த வெப்சைட் டீம் மூலியமா கால் பேக் வந்து உங்களுக்கு பண்ணுவாங்க. அண்ட் தென் இப்போ நம்ம வந்து லாகின் பண்ணுவோம். உங்களுக்கு இதுல ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து சைன்இன், இன்னொன்று வந்து லாகின். ஓகேவா? சைன்இன் நீங்க புது யூசரா இருக்கிறீங்கன்னா சைன்இன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி சைன்இன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும் ப்ரொவைட் பண்ணீங்கன்னா போதும். உள்ள வந்து லாகின் ஆகிடும். அண்ட் தென் இண்டெக்ஸ் பேஜ் போயிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுலயே வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே இருக்கும். அவர் சர்வீசஸ், இப்போ நீங்க புக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட புக்கிங் லிஸ்ட்டுமே வந்து இங்க வந்து அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் இதுல வந்து அபோட்டஸ் பேஜ் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதுல வந்து உங்களுக்கு ஈவெண்ட்ஸ் ரிலேட்டட், அதாவது நம்மளோட பேஜுக்கு ரிலேட்டடா இருக்கிற கண்டென்ட் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் சர்வீசஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளவு ஈவெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணிருக்கோமோ அந்த எல்லா ஈவெண்ட்ஸும் உங்களுக்கு இதுல அவைலபிளா இருக்கும். வெட்டிங், பர்த்டே பார்ட்டி, அண்ட் தென் ஆனிவர்சரி, அதர் ஈவெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே நீங்க வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நான் வெட்டிங்ல கிளிக் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து இப்போ சப்போஸ் எனக்கு வந்து இதுல வந்து நான் வந்து கிளிக் பண்ணணும், அதாவது வெட்டிங்க்கு வந்து நான் வந்து புக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட் வெட்டிங்ல போயிட்டு உங்களுக்கு என்ன தீம் வேணுமோ அதை புக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஈவெண்ட்ஸ்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அதாவது புக் நோவுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ இதுல நீங்க புக் நோ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது எவ்வளோ ரேட், எவ்வளோ பிரைஸ்ல இருக்குதுன்னு முதல்ல உங்களுக்கு ஷோ ஆகிரும். ஸோ இதுல நீங்க நார்மலா எப்படி வந்து நார்மல் ப்ரொசீஜர் இருக்குதோ புக் பண்றதுக்கு அதை நீங்க புக் பண்ணிட்டு டேட் மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா மட்டும் போதும். எந்த டேட்ல வந்து புக் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கரெக்ட் ஃபார்மேட்ல வந்து நீங்க கொடுக்கணும்.
ஸோ புக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜஸ்ட் யுவர் ஈவென்ட் இஸ் புக் அந்த மாதிரி ஒரு மெசேஜும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மை புக்கிங்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புக்கிங்கோட டீடைல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு ஈவென்ட் சைட்ல வந்து ஜஸ்ட் எல்லா ஈவெண்ட்ஸையும் நீங்க ஓவரால் பாத்துக்கலாம். அண்ட் தென் மை புக்கிங் சைட்ல வந்து நீங்க வந்து புக் பண்ண எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு வியூ ஆகும். நெக்ஸ்ட் வந்து கான்டாக்டர்ஸ் பேஜ் இருக்குது. இந்த கான்டாக்டர்ஸ் பேஜ்ல வந்து நீங்க ஏதாவது ஃபீட்பேக் சப்மிட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க அந்த ஃபீட்பேக் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இதையுமே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அட்மின் சைட்ல வந்து நீங்க வந்து பாத்துக்கலாம். அண்ட் தென் புக் யோர் ஈவெண்ட் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதேதான் நம்ம முன்னாடி என்ன பார்த்தோமோ சேம் அதே தான் உங்களுக்கு வந்து எல்லா சைடுமே அவைலபிளா இருக்கும். தென் லாக் அவுட் கொடுத்தீங்கன்னா போதும் உங்களுக்கு வெள்ளை இன்டர்ஃபேஸ் வந்துடும். இப்ப அட்மின் போர்ட்டல் லாகின் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க அட்மின் கிளிக் பண்ணிட்டு அட்மினோட லாகின் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். இது வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதுக்குள்ள போயிட்டு நான் எடுத்துக்கிறேன். இதான் வந்து நம்ம அட்மின் சைட். இதான் வந்து நம்ம அட்மினோட போர்ட்டல். இதுல பாத்தீங்க அப்படின்னா சர்வீசஸ்ல வந்து உங்களுக்கு வெட்டிங் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுல நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏதாவது சர்வீசஸ் வந்து நீங்க ஆட் பண்ண போறீங்க இல்ல அப்படின்னா வெட்டிங்ல வந்து எடிட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வந்து எடிட் பண்ணிக்கலாம். இதுலயே 2 ஆப்ஷன் இருக்கும். புதுசா ஆட் பண்ண போறீங்கன்னா இதுல நீங்க கொடுத்துக்கலாம், இமேஜ் கொடுத்துக்கலாம், அண்ட் தென் பிரைஸ் கொடுத்துக்கலாம், நேம் கொடுத்துக்கலாம். இது டிஸ்பிளேங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது கொடுத்தீங்கன்னா நம்ம வெட்டிங் ரிலேட்டடா என்னென்ன ஈவெண்ட் வந்து ஆட் பண்ணிருக்கோமோ அது எல்லாமே உங்களுக்கு வியூ பண்ணி காட்டும். இதுலயே வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். எடிட்ங்கிறது இருக்கும் அண்ட் தென் டெலிட்ங்கிறது இருக்கும். இந்த மாதிரி எல்லா சர்வீஸ்க்கும் உங்களுக்கு தனித்தனியா வந்து போர்ட்டல் வந்து இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் டிஸ்பிளே பண்ணியுமே பாத்துக்கலாம். அதர் ஈவெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு இப்ப இருக்குது, அதாவது இந்த வெட்டிங், பர்த்டே பார்ட்டி அண்ட் தென் ஆனிவர்சரி இதுல இல்லாத ஈவெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு அதர் ஈவெண்ட்ஸ்ல இருக்கும். இதுலயுமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆப்ஷனோட அவைலபிள் இருக்கும். வியூ ஆர்டர்ல போயிட்டு பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆர்டர் என்னென்ன பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்து உங்களுக்கு வியூல இருக்கும். சப்போஸ் இப்ப நான் இந்த மெயில் ஐடி போட்டு உங்களுக்கு லாகின் பண்ணி காட்டுறேன் another one டைம். ஓகேவா? ஃபீட்பேக்ல போயிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண ஃபீட்பேக்குமே வந்து உங்களுக்கு லாகின்ல இருக்கும். ஓகேவா? இப்ப நம்ம வந்து யூசர் இண்டெக்ஸ் பேஜ்ல போயிட்டு நான் ஆர்டர் பண்ணிருக்கிறத வந்து உங்களுக்கு காட்டுறேன். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ். ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்டோர் பண்ணிட்டு அண்ட் தென் நீங்க வியூ பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி லாகின் பண்ணிருந்தோம்ல அந்த டீடைல்ஸ் தான். ஓகேவா? ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகேவா? இதை நீங்க புக்கிங் பண்ணிட்டு அந்த புக்கிங்க நீங்க வந்து ட்ராக்குமே பண்ணிக்கலாம். ஈவெண்ட்ஸும் உங்களுக்கு இருக்கும். இதுல முன்னாடி மாதிரி நீங்க ஈவெண்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ஓவரால் அவுட்லைன் ஆஃப் த ப்ராஜெக்ட். ஸோ இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.